வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் சொல்லின் செல்வர் கலைமாமணி ஐயா ஆவடிக்குமார் அவர்களின் ஆவடியார் அகவுரிகள் நூல் வெளியீட்டு விழா சென்னை வேளச்சேரியில் உள்ள சைதை துரைசாமியார் புரட்சித் தலைவி அம்மா திருமண மண்டபத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முதுபெரும் தலைவர் முன்னாள் அமைச்சர் டாக்டர் HV ஹெண்டே அவர்கள் கலந்து கொண்டு ஆவடியாரை வாழ்த்தி சிறப்புரையாற்றினார். அந்த சிறப்புரையை இந்த காணொளியில் கண்டு மகிழ்வோமா? வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். பெருமதிக்குரிய அன்பிற்குரிய எனது இனிய உடன்பிறப்பு ஆவடி குமார் அவர்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக நான் இங்கே வந்திருக்கின்றேன். மேடையில் நிறைய நண்பர்கள் இன்னும் பேச இருக்கிறார்கள். நம்முடைய புரட்சித்தலைவருடைய நிறைய பாடல்களை எல்லாம் எழுதி அவருடைய மதிப்பையும் அன்பும் பெற்றிருக்கக்கூடிய கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் அங்கே பார்ப்பதற்கு எளிமையாக உட்கார்ந்திருக்கிறார்கள். இது a giant. He looks so lean, but he is really a giant. இங்கே இன்னும் நிறைய நண்பர்கள் இங்கே வெங்கடேசன் நண்பர்களாக இருக்கிறார்கள். இதில் சுருக்கமாக ஓரிரண்டு கருத்துக்களை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலில் நான் ராஜாஜியை பற்றி இங்கே பேசுவதற்காக நான் வரவில்லை. ஆனால் நம்முடைய ஆவடி குமார் அவர்கள் நான் சொல்லுவதை கொஞ்சம் கவனமாக கேட்க வேண்டும் என்று ஒரு முக்கியமான செய்தியை நான் சொல்லுகின்றேன். அவர் ராஜாஜியை பற்றி சொல்லும்போது ஒரு முக்கியமான நம்முடைய தமிழ்நாட்டினுடைய சரித்திரத்தில் ஒரு முக்கியமான மைல்கல். அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நாம் வெளியேற்றி விட்டோம் என்று ஒரு அறிக்கை கொடுக்கிறார்கள். அது 10ஆம் தேதி என்னைக்குது 10th இப்போ அக்டோபரா 1972 கரெக்டாக நல்லா கவனிக்கணும். கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற நேரத்தில் ஐ ஹவ் த்ரோன் அவுட் எம்ஜிஆர் அவரை நாங்கள் கட்சி விட்டு வெளியேற்றுகிறோம் என்று சொன்னார்கள். அதற்கு பலர் வியாக்கியானம் கொடுத்தார்கள். ஆனால் ராஜாஜி ஒருத்தர் மட்டும் என்ன தெரியுமா சொன்னார்? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும் என்று எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? ஒரே லைன் ஸ்வராஜ்ய பத்திரிகையில் வந்தது. இங்கிலீஷில் சொன்னார், throwing MGR out of the DMK is as silly and ridiculous as throwing Anna himself from the DMK. பேருந்து அண்ணாவை நாங்கள் திமுகவில் நீக்கி விட்டோம் என்று சொன்னால் எவ்வளவு மடத்தனமோ அதற்கு ஈடாக இருக்கிறது இந்த மடத்தனம் என்று ஒரே ஒரு வாக்கியத்தில் அவர் சொன்னார். அற்புதமான சென்டென்ஸ். அதில் இங்கிலீஷில் இட் அமௌண்ட்ஸ் டு த பாஸ்துமஸ் ஒரு வேர்டு யூஸ் பண்ணார். பாஸ்துமஸ்ன்னா ஆஃப்டர் டெத். பாஸ்துமஸ் சில பேருக்கு பாஸ்துமஸ் அவார்டு கொடுக்குறாங்க, புரியுதா? அது மாதிரி ஒரு அற்புதமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்த உடனே புரட்சி தலைவருக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. அப்போ நான் ராஜாஜியோடு இருக்கேன். 3வது முறை எம்எல்ஏவா நான் பக்கத்தில் இருக்கேன். அவர் வந்தார், புரட்சி தலைவர் வரார். ராஜாஜியோட ஆசி பெறுவதற்கு அந்த படம் கூட ராஜாஜியும் புரட்சி தலைவருக்கு அந்த நூலில் இருக்குது. ஆகவே அந்த புரட்சி தலைவர் அவருடன் இப்போ நான் நிறைய பேசலாம், அது வேண்டாம். ஒரே ஆவடிக்குமார் என்னை பற்றி நான் இங்கே பேசவில்லை. ஆவடிக்குமார் அவர்களை பற்றி பேசுவதற்காக தான் நான் வந்திருக்கின்றேன். அவர் அந்த காலகட்டத்திலிருந்து எப்பொழுது புரட்சி தலைவர் அவர்களை
கட்சியிலிருந்து நீக்கினேன் என்று அறிவிப்பு கொடுத்தார்களோ அந்த அந்த புரட்சி தலைவர் அவருடன் இப்போ நான் நிறைய பேசலாம், அது வேண்டாம். ஒரே ஆவடிக்குமார் என்னை பற்றி நான் இங்கே பேசவில்லை. ஆவடிக்குமார் அவர்களை பற்றி பேசுவதற்காக தான் நான் வந்திருக்கின்றேன். அவர் அந்த காலகட்டத்திலிருந்து எப்பொழுது புரட்சி தலைவர் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கினேன் என்று அறிவிப்பு கொடுத்தார்களோ அந்த காலகட்டத்திலிருந்து புரட்சி தலைவருடைய தொண்டனாக இருந்தவர் நம்முடைய அன்பிற்குரிய ஆவடி குமார் அவர்கள். எந்த பதவியை பற்றி கவலைப்படல. மிக முக்கியமானது, நல்ல நீங்கள் நான் சொல்றது கொஞ்சம் யோசனை பண்ணணும். திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே வேறொன்று, இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நான் சொல்லலை, இது டூப்ளிகேட். நான் சொல்றது ஒரிஜினல் அண்ணானுடைய திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் ஊன்றியது எப்படி? பேரறிஞர் அண்ணானுடைய நாவன்மை. அந்த நாவன்மைக்கு எடுத்துக்காட்டு நம்முடைய ஆவடிக்குமார். புரியுது உங்களுக்கு? ஹவு டு டெவலப் த பார்ட்டி. காங்கிரஸ், தமிழ்நாடுன்னா காங்கிரஸ் பெரிய கோட்டை, மூலை முடுக்கிலே போய் பெரிய நல்ல நல்ல கருத்துகள் சொல்லக்கூடிய அந்த பாங்கு, அந்த ஆற்றல் பேரறிஞர் அண்ணாவுக்கு இருந்தது. அதனால தான் இங்கிலீஷில் சொல்லும்போது நான் ஒரு இடத்துல எழுதியிருக்கேன், பேரறிஞர் அண்ணா he plowed in the plowing the minds of the people with beautiful Tamil. பேரறிஞர் அண்ணாவுடைய தமிழுக்கு ஈடாக யாராலையும் பேச முடியாது. அவரை யாருக்கு தெரியுமென்னு தெரியாதா, எனக்கு தெரியாத விஷயத்தை சொல்கிறேன். அவரை டெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தார் ஒருத்தர், ஒரு இது. அப்போ காங்கிரஸ் கோட்டை, நான் சொல்கிறது 60 காலத்தில். அப்போ அண்ணா ஜஸ்ட் ரைசிங். அண்ணாவை கொஞ்சம் சிறுமைப்படுத்தணும்னு சொல்லி அப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அப்போ எல்லாம் காங்கிரஸ். அப்போ பேரறிஞர் அண்ணா அவர்களிடம் பேச வேண்டும் ஒரு ஏற்பாடு பண்ணாங்க. சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்ட்? மேடையில் உட்கார்ந்ததுக்கு பிறகு உங்களுக்கு சப்ஜெக்ட் கொடுக்கப்படும். என்ன சப்ஜெக்ட் கொடுத்தாரு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? ஒரு சப்ஜெக்ட், ஒரே ஒரு வார்த்தையில். அதான் காங்கிரஸ் மாணவர் சங்கம். இது நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. ஒரே ஒரு வேர்டு, அதை பற்றி 1 hour பேசணும்னு சொன்னாங்க. அந்த சப்ஜெக்ட் ஆற்றங்கரை. இப்போ ஞாபகம் வருதா? கரெக்டா? ஆற்றங்கரை. அவ்வளோதான். அண்ணா எழுந்து சிரிச்சார். எந்த ஆற்றங்கரை பற்றி பேச வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அப்படின்னு. அமேசான், நைல், ஈஜிப்டினுடைய நைல் பெரிய ரிவர், 10 காவிரியை சாப்பிடுவோம். அது அந்த ஆற்றங்கரை பற்றியா? நைல் சிவிலைசேஷன் 10 minutes. அதற்கு பிறகு யூரோப், பெரிய ரிவர் டான்யூப், 4 கேபிட்டலுக்குள்ளே போகும். அந்த டான்யூப் ரிவர், அந்த ஆற்றங்கரை பற்றி பேச விரும்புகிறீர்களா? இல்லை கங்கை, பிரம்மபுத்திரா அப்படின்னு கோதாவரி கடைசியில் காவேரியில் நிறுத்தினார்கள். அவ்வளோதான். காவேரி ஆற்றங்கரை. இப்போ இங்கே தமிழ்நாட்டினுடைய சிவிலைசேஷனுக்கு அடிஸ்தலம் காவேரி ஆற்றங்கரைன்னு சொல்லி முடித்த உடனே அந்த மாணவர்கள் அப்படியே கிளாப்ஸ் எல்லாம் சரண்டர்டு. அந்த காங்கிரஸ் மாணவர்கள் சரண்டர் அண்ட் த ஃபீட் ஆஃப் பேரறிஞர் அண்ணா. எதுக்கு சொல்கிறேன்னா, நம்முடைய ஆவடிக்குமார் இந்த நூல் நான் அப்படி மேலோட்டமாக பார்த்த நிறைய ஆழமான கருத்துகள் இதில் இருக்கின்றன. அதை பற்றி நம்முடைய புலமை பித்தன் அவர்கள் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லுவார்கள். ஆனால்
ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கின்றேன். நான் நானும் என் மனைவி 2 பேரும் ஒன்றா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்போம். ஒரு பர்டிகுலர்லி ஒரு 1 hour நான் என்னுடைய வேலை முடித்து சாப்பாடுக்கு முன்பு ஒரு 1 hour we will be together watching. ஆவடி குமார் அவர்கள் ஜே டிவியிலே அடிக்கடிக்கு வரார், பார்த்துருக்கீங்கல்ல. அந்த டிவி மட்டும் இல்லை, இன்னும் மற்ற மாற்று கட்சி டிவியில் கூட வரார். டிவி தொலைக்காட்சியினுடைய அந்த கருத்தரங்கில் வாதத்தில் ஆவடி குமார் அவர்களை தோற்பதற்கு இனிமேல் ஒருத்தன் பறக்கணும். என்னால் கூட முடியாது. I won't be able to defeat him. I am supposed to be a good argumentator, but I won't be able to. அவ்வளவு சிறப்பாக அவருடைய டிப்பிக்கல் ஆக்ஷனில் அவர் பேசுவார். அந்த வகையில் அவரை பாராட்டுவதற்காக நான் இங்கே வந்திருக்கின்றேன். இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்காக என்னுடைய நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். உறவுகளே, நிகழ்ச்சியை பார்த்து ரசிச்சீங்களா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்றதோட மட்டும் இல்லாம உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரையும் மறக்காம பண்ண சொல்லுங்க. தமிழ் இலக்கியம் சார்ந்த தரமான இது போன்ற நிகழ்வுகளை நீங்கள் விரும்பும் போதெல்லாம் உங்கள் கைபேசியிலேயே கண்டு மகிழ எப்பொழுதும் இணைந்திருங்கள். உங்கள் கழக முரசு தமிழ் காட்சி ஊடகத்தில். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.